இப்போது வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல பேரோடு புகழோடு யாரெல்லாம் வந்து வேலை வாய்ப்பை பார்க்க முடியும், யாரெல்லாம் நல்ல வருமானத்தை பெற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 6ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம சொன்னோம். அது கூட 5ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு வரும் பொழுது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனுடைய அதிபதி அப்படிங்கிற தொடர்பு ஏற்படும் பொழுது வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட அரசாங்க உத்தியோகமோ அல்லது நல்ல ஒரு வருமானமோ நிரந்தர வருமானமோ கூட நல்ல ஒரு பேர் புகழோடு பார்க்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் நல்ல பேர் புகழோடு யாரெல்லாம் வந்து தொழில் தொடங்க முடியும், நல்ல வருமானத்தின் அடிப்படையில் நம்ம வந்து வாழ முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 10ஆம் பாவகம் 4ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு அப்படிங்கிறது தொழிலுக்கு பார்த்தோம். அதோடு 5ஆம் பாவகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது நல்ல பேர் புகழோடு தொழிலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும், நல்ல வருமானம் அப்படிங்கிறதும் இந்த தொழில் முறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரியான பிராப்தம் அப்படிங்கிறது உண்டு. அப்போது நல்ல ஒரு பேர் புகழோட வேலை வாய்ப்பையும் தொழிலையும் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பாவங்களை செக் பண்ணி நல்ல முறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தினுடைய அடிப்படையில் பாவங்களை செக் பண்ணி அதன் அடிப்படையில் நம்ம இந்த காரகத்துவ தொழில்களையோ அல்லது வேலை வாய்ப்புகளையோ கூட ஏற்படுத்திக்கலாம். இப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்துப்படி பண வரவையும் வருமானத்தையும் அள்ளித்தரக்கூடிய பாவகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாவங்களையும் கிரக சேர்க்கைகளையும் கூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த மாதிரியான நேரங்களில் நல்ல வருமானம் கிடைக்கும், எந்த மாதிரியான பாவங்களின் அடிப்படையில் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதும் பேர் புகழ் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய சுய ஜாதக ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பாவகங்கள் நல்ல முறையில் இருக்கா, உங்களுக்கு இந்த மாதிரியான பாவங்கள் நல்ல முறையில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக இருக்குமா அல்லது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது நல்ல முறையில் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.